வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதிக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சு அந்த பொண்ணு மூலமாக. அப்போது ஈஸ்வரியும் இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிடுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா மாடிக்கு வராங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்ததும், பாத்தியாம்மா இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, எத்தனை நாள் ரேவதி கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க போறீங்க? ரேவதி கிட்ட உண்மையை சொல்லுங்க. ரேவதிக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. இங்க பாருமா, இந்த விஷயத்த பத்தி நான் பாத்துக்கிறேன், நீ தான் சொல்லிட்டியல்ல, கிளம்பு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணும் சரி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து ரேவதியோட கையை பிடிச்சு, இங்க பாருமா, நான் சொல்றது உனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும், அதனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். இத்தனை நாளும் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு கடைசி 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாமே மறந்து போயிருச்சு. இப்போ நான் உனக்கு அந்த ஞாபகத்தை திடீர்னு கொண்டு வந்தேன் அப்படின்னா அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிடும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால தான் நான் வந்துட்டு இத்தனை நாளும் உன்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தேன். நான் மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப பயந்தோம். உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்தோம். அதனால தான் உங்ககிட்ட நாங்க யாருமே உண்மையை சொல்லாம இருந்தோம். மற்றபடி உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எங்க யாருக்குமே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, ஏமா அது எப்படிம்மா என்கிட்ட நீங்க இந்த உண்மையை மறைக்கலாம்? என்னதான் டாக்டர் சொன்னாலும் நீங்க பண்ணது எல்லாமே தப்பு தானே. எனக்கு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணீங்களே, அது எதுக்காக? எனக்கு பழைய ஞாபகங்கள் சீக்கிரம் வரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்களா? ஒருவேளை நீங்க எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் எனக்கு மாமாவோட பழைய ஞாபகங்கள் வந்துருச்சுன்னா நான் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் கூட இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பா அவன் கூட இருக்கவே மாட்டேன், நான் பாட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நான் எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் பண்ணேன். நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். உங்க அம்மாவை நீ தயவு செஞ்சு தப்பா நினைக்காதம்மா. ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன், அதனாலதான் நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே நான் ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், மணமேடை வரைக்கும் வந்து உட்கார்ந்தேன். அதுவும் உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் நான் வந்து உட்கார்ந்தேன். கடைசியில நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏமா அப்படின்னா, என்னதாம்மா பாட்டி வீட்டுல எல்லாருமே தப்பு பண்ணாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எனக்கு அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே பிடிக்கல. உன்னை கண்டிப்பா அவங்க யாரும் நல்லபடியா பாத்துக்க மாட்டாங்கம்மா, அதனாலதான் நான் வேணான்னு சொன்னேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிம்மா விடு, நான் பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ வந்துட்டு வேணா தடுத்திருக்கலாம், இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னால என்னை தடுக்க முடியாது. அப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இங்க பாரு ரேவதி, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீ ஆசைப்பட்ட அப்படின்னா நான் வந்துட்டு உனக்கு உன் மாமனையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையாவாம்மா சொல்றேன், நீ மாமாவை ஏத்துப்பியா? ரேவதி சொல்றதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம், அதுக்காக நான் கண்டிப்பா பண்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதும் ரேவதி சொல்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்கேருந்து வராங்க. அப்போ ரோஹிணி எல்லாரும் உட்காந்துருக்க ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ரேவதி நேரா ரோஹிணி கிட்ட போயிட்டு, அக்கா, அம்மா வந்துட்டு என்ன மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்டது ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நேரா ஈஸ்வரிய பார்த்து, அம்மா ரேவதி சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி சொல்றது உண்மைதான், நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், அவ மாமனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, அம்மா நீங்களா இப்படி பேசுறீங்க? நீங்க தான் இப்படி பேசுறீங்களா அப்படின்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க என்ன திடீர்னு ஒத்துக்கிட்டீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நான் ஏற்கனவே மாமாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு, அப்புறம் அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்தா எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அப்ப ரோஹிணிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு, என்னடி சொல்ற? ரேவதி சொல்றாங்க, அக்கா வீட்டுல உள்ள எல்லாருமே சேர்ந்து
என்னை எப்படி ஏமாத்திருக்கீங்க? எனக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிறத பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஏய், உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, டாக்டரோட பொண்ணு மூலமா இங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை கேட்டதும் ரோஹிணி சொல்றாங்க, எனக்கு இப்பதாண்டி நிம்மதியா இருக்கு. இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும் அப்படின்னு நாங்க எல்லாருமே எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? இப்போ நாங்க எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. எங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அக்கா, நீங்க எல்லாருமே சேர்ந்து தானே என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க. நான் எந்த அளவுக்கு மாமாவை காதலிச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து என் மாமா கிட்டேருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கல்ல. அந்த கடவுள் தான் இது மாதிரி டாக்டரோட பொண்ணை அனுப்பி எனக்கு எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்க யாருமே என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க. கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமையே நான் இருந்திருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ரோஹிணி சொல்றாங்க, சாரிடி, என்னை மன்னிச்சிடுடி. உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எல்லாமே சூழ்நிலையால தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரி விடுடி, உன் மேல எப்படி கோவப்பட முடியும்? எல்லாமே சூழ்நிலையால நடந்துகிட்டு இருக்கு. சரி விடு. அதான் அம்மாவும் மாவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, சரிடி, ஆரம்பத்துல இருந்தே நான் சொன்னேன், உனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பொருத்தம் இருக்கு. கண்டிப்பா அந்த கடவுள் உங்க 2 பேருமே பிரிச்சு வச்சிட மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த கடவுள் ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரேவதி. அப்புறமா ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி, இங்க பாரு, உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்காக ஒத்துக்கிட்டேன். மற்றபடி அந்த குடும்பத்து மேல இன்னும் எனக்கு பாசம் இருக்கு அப்படின்னு நினைக்காத. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே அதுவே போதும். இந்த கல்யாணம் நடந்தாலே 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி அப்படின்னு. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா என்னமோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ரேவதி ஓடி போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணி, அப்பா, அம்மா வந்துட்டு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கப்பா. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா சொல்ற? ஈஸ்வரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஈஸ்வரி, உன் பொண்ணுகிட்ட ஒன்றும் ஏமாத்தலையே? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க, நான் ஏமாத்தலாம் இல்லை. என் பொண்ணு ஆசைப்படுறா. அப்போ அவளோட ஆசைய நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஒரு அம்மாவோட கடமை இல்லை. அதனாலதான் நான் அவளுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்க அம்மா மட்டும் இந்த விஷயத்த கேட்டா கண்டிப்பா ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது நடக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈஸ்வரி. இந்த விஷயத்த பத்தி நான் அம்மா கிட்ட உடனே சொல்றேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போவோம். அங்க போயிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசுவோம். அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல ரேவதி சொல்றாங்க, சரி வாங்க, எல்லாரும் தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து பரமேஸ்வரி சேதுபதியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க வந்து கார் போய் நிக்குது. அப்போ பரமேஸ்வரி வந்துட்டு வெளியில, என்னடா அது, கார் சத்தம் கேக்குது, நம்ம வீட்டுக்கு யாரு வரா அப்படின்னு பரமேஸ்வரி வெளியில போய் பாக்குறாங்க. பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு கார்ல இருந்து இறங்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் கார்ல இருந்து இறங்குது. அதை பார்த்ததும் பரமேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னடா இது, எல்லாருமே வீடு தேடி வந்திருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு பரமேஸ்வரி போயிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. வாங்க, வா ஈஸ்வரி, என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? அப்ப ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, அத்தை வீட்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, என்னவா இருக்கும்? ஆஹா, ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வந்ததோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா, என்னையா திடீர்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. ராஜா சொல்றாரு, அம்மா, எல்லாமே சந்தோஷமான விஷயம் மாதிரி தான், நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான், வாங்கம்மா அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ பரமேஸ்வரி வந்து ஈஸ்வரியை பார்த்து, வா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதோட சேதுபதி அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஈஸ்வரி வரதை பார்த்துட்டு, வா ஈஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, அம்மா, இது மாதிரி எங்க வீட்டு பொண்ணை வந்துட்டு உங்க வீட்டுக்கு பையனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். இதை கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னையா சொல்ற அப்படின்னு. ராஜா சொல்றாரு, ஆமாம்மா, ஈஸ்வரி கார்த்தி ரேவதியோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் பரமேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, அவங்க சொல்றது உண்மைதானா? இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா ஈஸ்வரி அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா,
என் பொண்ணோட விருப்பம் தான் எனக்கும் விருப்பம். என் பொண்ணு எப்பவுமே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அவளோட விருப்பப்படி விட்டா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பா. அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஈஸ்வரி, இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுக்கப்புறம் இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கிறத யாராலையுமே தடுக்கவே முடியாது. இனிமே நம்ம குடும்பம் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமா பேச, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா காதுல வாங்கிக்கிடுங்க. எனக்கு என்னைக்குமே உங்க 2 பேர் மேல இருக்கிற அந்த கோபம் குறையவே இல்லை. எங்க அம்மா வந்துட்டு அந்த நகையை திருடல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல எங்க அம்மாவுக்கு நீங்க 2 பேருமே ஆதரவா நிக்காம எங்க அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில பார்த்தா எனக்கு உங்க மேல மிகப்பெரிய கோபம் தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு என் பொண்ணு வந்துட்டு அவ கார்த்திய ரொம்பவே காதலிக்கிறா. கண்டிப்பா அவனை விட்டுட்டு இவ இருக்கவே மாட்டா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம பாட்டி. இங்க பாரு ஈஸ்வரி, உன் கோபம் கூட கண்டிப்பா குறையும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். 30 வருஷத்துக்கு அப்புறம் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது போதும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, தட்டு தாம்பூலம் மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி ஈஸ்வரி, கண்டிப்பா தட்டு தாம்பூலம் மாத்திக்கலாம் அப்படின்னு நேரா கணக்கை பார்த்து, கணக்கு பிள்ளை போயிட்டு தட்டு தாம்பூலத்துல எல்லாத்தையும் வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டு தாம்பூலத்துல எல்லாத்தையும் வச்சு கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வந்துட்டு பாட்டிக்கு கொடுக்க, ஈஸ்வரி நேரா தட்டு தாம்பூலத்தை பரமேஸ்வரி கிட்ட மாத்திக்கிறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்போ ரேவதி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, என்ன பாஸ், நீங்க இப்படியே அமைதியா இருக்கீங்க, என்ன யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நானும் முயற்சி பண்ணேன். அதே மாதிரி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேனே, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற ரேவதி அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல, நீங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், நாங்க உன் பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்ச போதே நீங்க என்ன பண்ணியிருக்கணும், என்னை நேரா நீங்க வந்துட்டு வீடு பூந்து என்னை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அம்மாவோட பேச்சு கேட்டுட்டு இருந்தீங்க எத்தனை நாளும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அத்தை மேல எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு. என்னைக்குமே நான் அத்தைக்கு எதிரா எந்த செயலையும் செய்ய மாட்டேன். அதனாலதான் நான் வந்துட்டு அப்படி பேசினேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரி விடுங்க, நீங்க எங்க அம்மா மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படியோ அந்த கடவுளா பார்த்து எனக்கு எல்லா உண்மையும் தெரியற மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சதோட நான் அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு கார்த்தி மாமா கூட தான் வாழணும் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எங்க அம்மாவும் சரின்னு சொல்லி என்னை உங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி தட்டு தாம்பலம் மாத்துற வரைக்கும் வந்துட்டாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஆமா, நானுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்புறமா ஈஸ்வரி நேரா எல்லார்கிட்டையும், இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே தட்டு தாம்பலத்தை மாத்தியாச்சு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அவங்க போனதும் நம்ம பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ஐயா பேராண்டி, ஈஸ்வரி இப்படி மனசு மாறி வருவா இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணமா இருக்குமோ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, தெரியல பாட்டி, என்ன அப்படிங்கிறத நம்ம அப்புறம் தான் பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் அத்தை வந்ததே மிகப்பெரிய விஷயம்தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, அந்த கடவுள் தான் ஒரு நல்ல வழியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.